வீட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் தகப்பனே, எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்க முடியும் பலன் தேவை தகப்பனே, பலன் தேவை தகப்பனே, பலன் தேவை தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ துதிகளின் மத்தியிலே இருக்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீ மகிமையுள்ள தேவனாயிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் அப்பா. நீ சேனைகளின் கர்த்தராயிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் அப்பா. நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று துதிக்கப்படுற தேவனாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. பூமிக்கும் அதன் குடிகள் உள்ள மக்களுக்கும் நீர் ஆகாரம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். நீ ஸ்தோத்திரம் அப்பா. பூமியிலே எல்லாருடைய மகிமை பிரகாசிக்கிறது. வானமும் பூமியும் நடுவே அதில் உள்ள யாவும் உம்முடையதா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே நாங்கள் மனிதர்களாக வாழ எங்களுக்கு நீ இரக்கம் காட்டுவதற்காக பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியம் இல்லை. நோக்கி பார்க்க மீது இறங்கும்படியா ஜெபிக்கிறோம், எங்கள் மீது இறங்கும்படியா ஜெபிக்கிறோம், எங்கள் மீது இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மை நம்பும்படி எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும். கர்த்தரை நம்புவேன், நீரே துணை, காலையும் மாலையும் எந்நேரமும் கர்த்தரை காலையும் மாலையும் எந்நேரமும் கர்த்தரை கர்த்தரை நம்புவேன், நீரே என் துணை, வேறு யாரை நம்பிடுவேன், நீரே என் துணை, வேறு யாரை நம்பிடுவேன், நீதியின் வழியில் நடந்திட, நீதியின் வழியில் நடந்திட, வேதம் இந்த பொக்கிஷமே, கர்த்தரை நம்புவேன், நீரே கன்மலை, காலையும் மாலையும் நேரமும் கர்த்தரை அழைக்கிறோம், காலையும் மாலையும் நேரமும் கர்த்தரை அழைக்கிறோம், கர்த்தரை நம்புவேன். இந்த கூட்டத்தின் ஆரம்பத்துக்காக தேவா ஜெபம் பண்ணுவாங்க. ஜூலை 1ஆம் தேதி கூட்டு வந்திருக்கீங்க. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாதம் முழுச நீங்க எங்களை பாதுகாக்க வேண்டும் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம், கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்க சபை போதகர் ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த மாதம் ஃபுல்லா நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், கரங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. சபை ஜனங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, அவங்க கூட இருந்து இந்த மாதம் ஃபுல்லா வழி நடத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஒருபோதும் உண்மை நாங்க மறந்து விடக்கூடாது அப்பா. ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு கூட இருந்து வழி நடத்துகிறவரா இருக்கிறீங்க அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. அப்பா அதிகாலை கிருபையை தந்ததுக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா
எல்லா மகிமை துதி கன மகிமை எல்லாம் உமக்கே சொல்ல மாட்டேன். அப்பா நீரேப்பா அதற்கு பாத்திரரா இருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 ராஜா. அப்பா இந்த மாதத்துல எந்த குழந்தைக்கும் எந்த நோயும் வரக்கூடாதப்பா. கரங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. இவன் கரங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா எல்லா வாலிப பிள்ளைகளையும் எல்லா பெண் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா எல்லோரையும் கரங்களை வைத்து வழி நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா பெரியோர்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா எல்லோரையும் வழி நடத்துங்கப்பா. இயேசுப்பா நாங்க எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பதாக. ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா நீரேப்பா எங்களுடைய அடைக்கலம். ஹல்லேலூயாப்பா. உன் கரங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இப்ப நடக்க போற செஷன் ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா நீர் அதை ஏற்றுக்கொள்வீராக. அப்பா ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா நீர் இங்க வாரும் அப்பா. இப்ப எங்க மத்தியில வாங்கப்பா. அப்பா இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த நாமத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. என் மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன்.
அல்லேலூயா அல்லேலூயா. ಉದರಗಳಿಲಿருந்து ಸ್ತುತಿ ಯಜ್ಞವು ದೇವರನ್ನು ಮುಟ್ಟಬೇಕಪ್ಪ. ಜೂಲೈ ತಿಂಗಳು ನಮ್ಮ ನಾಲ್ಗೆ ಮುಖಾಂತರ ಬೇರೆ ವಿಷಯಗಳು ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಗೆಲ್ಲುವನು. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನೀವು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀನಪ್ಪ. ಈ ತಿಂಗಳು ಪೂರ್ತಿ ನನಗೂ ನಮ್ಮ ಮನೆಯವರೆಗೂ ನಿನ್ನ ಕೃಪೆ ಬೇಕಪ್ಪ. ಕೃಪೆ ಬೇಕಪ್ಪ. ಕೃಪೆ ಕೇಳಕ್ಕೆ ಹೇಳಿದ್ಯಪ್ಪ. ಮುಂಜಾನೆ ನಿನ್ನ ಕೃಪೆಗೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ಯಪ್ಪ. ಈ ತಿಂಗಳೆಲ್ಲ ನಮ್ಗೆ ನಿಮಗೆ ಕೃಪೆ ಬೇಕು ಅಂತ ಆಲಯದಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಹಲವಾರು ಶಾಪದ ಗಂಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡಬೇಕು. ಜೂಲೈ ತಿಂಗಳು ಬೇಕಾದ ಸಹಾಯವನ್ನು ಸಹಕರಣೆ ಪರಲೋಕ ದೇವರಿಂದ ನಮಗೆ ಬರಬೇಕು ಎಂಬ ದೇವರ ಮೈ ಕೊಡ್ತೀನಿ. ಯಾರು ಗ್ರೂಪ್ ಆಫ್ ಪ್ರೈಮ್ ಕೊಡು. ಈ ತಿಂಗಳೆಲ್ಲ ಎಲ್ಲ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ದೇವರು ಕಾವಲು ಕೊಡ್ಬೇಕು. ಸ್ವಾಮಿ ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ಹೌದು ರಕ್ಷಕನಾದ ಯೇಸುವೆ ಅಪ್ಪ ಈ ಬಿಡುಗಡೆಗೆ ಕರ್ತನೆ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಕುರಿತು ಸ್ವಾಮಿ ಇನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದೆ ಸ್ವಾಮಿ ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲ ಕಷ್ಟಗಳು, ಎಲ್ಲ ದರಿದ್ರಗಳು, ಎಲ್ಲ ಕರ್ತನೆ ಕೊರತೆಗಳು, ಎಲ್ಲ ಅನಾರೋಗ್ಯಗಳು ಕರ್ತನೆ ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿ ಸಹಾಯ ಮಾಡಿಕೊಳ್ಳು ಸ್ವಾಮಿ. ಈ ಬಿಡುಗಳೆಲ್ಲ ಕರ್ತನೆ ಆಶೀರ್ವದಿಸಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ ಸ್ವಾಮಿ. ಅವ್ರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಪ್ಪ. ಹತ್ತರಷ್ಟು ಮಾಡುವಂತ ದೇವರ ಸ್ವಾಮಿ ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸ್ತೀನಿ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ ಹತ್ತರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ನಮ್ಮನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ಬರಬೇಕಾದ್ರೆ ಸ್ವಾಮಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದೆ ಸ್ವಾಮಿ. ಹೋಗಕ್ಕಾಗಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ ಅವ್ರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ ಬಲಪಡಿಸಿ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಕರ್ತನೆ ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಬಿಟ್ಟಿದ್ದೆ ಸ್ವಾಮಿ. ಭಾಗ್ಯವನ್ನು ದಯಪಾಲಿಸಿ ಎಲ್ಲರೂ ಸ್ವೀಕರಿಸಬೇಕು ಸ್ವಾಮಿ. ಒಬ್ಬರೊಬ್ಬರ ಸ್ವಾಮಿ ಸಭೆಗೆ ಬರುವಂತೆ ಎಲ್ಲರೂ ಸ್ವೀಕರಿಸಬೇಕು ಸ್ವಾಮಿ. ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಗಂಡಾಂತರದಿಂದ ಬೇಡೊಂದಾದರೆ ತಪ್ಪಿಸಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಅಮ್ಮ ಕರ್ತನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ಎಲ್ಲ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನಡೀಲಿಕ್ಕಾಗಿ ಸಹಾಯ ಮಾಡಿಕೊಳ್ಳು. ಇನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ ಸಣ್ಣ ಪ್ರಾರ್ಥನೆ ಕರ್ತನೆ ನೀವು ಕೇಳಿದ್ದ ಕರ್ತನೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಹೆಸರಾದ ಕರ್ತ ಜಗತ್ತೆ ಕಟ್ಟಿದರೆ ಕರ್ತ ಸೋದರನು நம்முடைய சபையில் இருக்கிற பல விதமான குடும்பங்கள், எல்லா குடும்பங்கள் மேலும் இந்த மாசத்திலே கர்த்தர் பாதுகாப்பு தரணும். குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நமக்கே தெரியாத சில சம்பவங்கள் நடந்து கொண்டு வரும். ஆனால் இந்த ஜெபத்திலே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டும். எல்லா வீட்டிலும் தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து யாரெல்லாம் இந்த சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்கள் மேலும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி அவங்களை பாதுகாக்கும்படிக்கு பலவிதமான கேடான விஷயங்களில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தவறான பாதையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவரையெல்லாம் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக எல்லாம் பாதுகாக்கும்படியாக அவங்க வீடுகளில் தேவதூதர் காவல் வைக்கும்படியாக விசேஷமாக நம்முடைய சபைக்கு வர குடும்பங்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் இருக்கும்படியாக ஏசாமி சொல்லுகிறார். நாமத்தில் எதை கேட்டாலும் அதை தருவேன். நாமத்தின் மேல் பாதுகாப்பை கைகூடுவதாக இரவெல்லாம் காக்கிற தேவன், பகலிலே கிருபையினாலே நடத்துகிற தேவன்.
அது இரவிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கும் உங்களை காத்து வந்த தேவன் தொடர்ந்து உடைய பிரசன்னம் காக்க வேண்டும் என்று உடைய பிள்ளைகளை காக்க வேண்டும் என்று சொன்னார். எல்லாம் நம்ம பிள்ளைகளா நினைச்சுக்கணும். அதுவே இந்த சபை பிள்ளைகளை நீ காத்துக்கணும் ஐயா. குடும்பமா பார்க்கணும் தகப்பனே. அவங்க எல்லாம் எங்கெங்க எப்படியோ இருக்கிறாங்க தகப்பனே. அவங்க லைஃப்ல நீ இருக்கு என்றாவும் தகப்பனே. உங்களுடைய கிருபை அது இருக்கணும் தகப்பனே. ஐயா ஆபிரகாம் ஜெபத்தை கேட்டு லோத் வீட்டுக்கு தேவதூதன் போனது போல நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய குடும்பத்திலே தேவன் பிரவேசிக்கும். பிரசன்னத்தை அனுப்பும் எல்லா குடும்பத்தினர் பிரசன்னத்தை அனுப்பும். பிரியா ஜெபம் பண்ணுவாங்க. குடும்பம் முழுவதுமாய் காத்து வழி நடத்தும்படியாய் வழி நடத்தும்படியாய் கண்ணும் கருத்துமாய் மாசம் முழுவதுமாய் பிள்ளைகள் வரைக்கும் கருத்துல அப்பா கிருபை இறங்கட்டு ராஜா, கிருபை இறங்கட்டு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தரிசனங்களை கொடுத்தாரு அப்பா. நீ பாச இந்த சர்ச்சில் பேச ஒரு மணி அப்பா எங்களுக்கு அப்பா இனி வரைக்கும் நடத்தி கொடுத்ததுக்காக இனி உங்களுக்கு சத்தியமான வார்த்தைகளை சொல்லி வாழ தகுதியோடு நடத்துவதாக தேவனாகி கர்த்தாவே 4 மணிக்கு விழித்திருந்து ஜெபிக்க உதவி செய்ய அதே போல தொடர்ந்து நடக்க கிருபை செய்யாங்க. அநேகருக்காக நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யாங்க அப்பா. ஒவ்வொரு ஆளுக்கும் கர்த்தரை ஒப்புக்கொடுக்கிறதாச்சா எந்த குறைகள் இல்லாத நடத்த கிருபை செய்யாங்க. ஒவ்வொரு பாஸ்டர்களையும் கர்த்தரை ஒப்புக்கொடுக்கிறாங்க. நல்ல சத்தியமான வார்த்தைகளை சொல்ல நீங்க கிருபை செய்யாங்க அப்பா. உத்தமமான வார்த்தைகளை சொல்ல கிருபை செய்யாங்க. ஏனோ தானத்துக்கு இல்லாதபடிக்கு அப்பா உங்க சமூகம் கிட்ட அதுக்கு நாங்க ஆயத்தமா இருக்க கிருபை செய்யாங்க. எக்கால சத்தம் கேட்டு எதிர்கொண்டு போக உதவி செய்யாங்க அப்பா. உங்க கிருபை இறங்கட்டும் அப்பா. உங்க அக்கினி மேல ஊத்தட்டு கர்த்தாவே அப்பா. எங்கள் தவறுகளை நீங்க மன்னித்தரல ஆண்டவரே. மன்னிப்பு வழி நடத்துதாச்சா குற்றவரைகளை மன்னியும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ராஜோடி ஸ்தோத்ரம் ஏறெடுத்தே ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடி ஸ்தோத்திரம் ராஜாதிராஜன் தேவ
தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. செகண்ட் டைம் சொல்லும்போது எல்லாம் சேர்த்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தெரியாது, திடீர்னு நான் பாடுறேன், உங்களுக்கு சரியா புரியாது. செகண்ட் டைம் என் கூட சேர்ந்து உங்கள் உதட்டில் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாடுறது கர்த்தர் கேட்கணும். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் பாடி நன்றி சொல்லுவேன். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் பாடி நன்றி சொல்லுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவேன். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவேன். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவேன். வாய்ப்பு தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் பாடி நன்றி கூறுவேன். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் பாடி நன்றி கூறுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவேன். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவேன். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவேன். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையிலே எங்களை உங்களுடைய சமூகத்தில் மறுபடிக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தீர் அப்பா. எத்தனையோ மக்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை அப்பா. நீர் அநேகருக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. இன்றைக்கு கொஞ்சம் பேராக நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. வரப்புற நாட்டில் அநேகர் வந்து காலையில் உமக்கு துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க வேண்டும் தகப்பனே. ஓ தடைகள் எல்லாம் உடைக்கத்தக்கதான ஒரு ஜெபம் உருவாக்கப்பட வேண்டும் ஐயா. கைகள் தட்டி மையப்படுத்துகிறோம். தடைகள் உடைக்கத்தக்கதாக எல்லா தடைகள் உடைக்கத்தக்கதாக தடைகள் உடைக்கத்தக்கதாக. போன வாரம் சண்டே நேற்று எரிகோவை பற்றி நான் தியானம் பண்ணோம். அந்த எரிகோவில் கர்த்தர் தன் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள எரிகோ தடையாய் நின்றது. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒருமனப்பட்டு துதித்த போது அந்த துதியின் சத்தம் தடைகளை உடைத்து போட்டது. எங்கள் வாழ்க்கையிலே எதிர நிற்கிறதோ, எது தடையாய் நிற்கிறதோ, கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வாழ முடியாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் தடையாய் நிற்கிற சக்திகள் எதுவாயிருந்தாலும் உடைக்கப்பட வேண்டும் தகப்பனே. உடைக்கப்பட வேண்டும் தகப்பனே. உடைக்கப்பட வேண்டும். நாங்கள் உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம். கதறினே நீர் என்னை கண்டீர். கதறினே நீர் என்னை பார்த்தீர். கதறினே நீர் என்னை கண்டீர். கதறினே நீர் என்னை பார்த்தீர். கல்வாரி அன்பை நான் வந்தேன். கல்வாரி அன்பை நான் வந்தேன். என் பாவம் தீர நான் அழுதேன்.
மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே. நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை இந்த பாடலை நீங்க தியானிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நான் எப்படி அழிஞ்சப்பா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நான் அழிஞ்ச காலத்துல நீர் அற்புதமாய் வந்து எனக்கு வழிகாட்டி நீங்க உடைய வழிநடத்தலுக்காக நான் நன்றி சொல்றேன். உடைய சிலுவை எங்களை வழிகாட்டினதப்பா, உடைய சிலுவை எங்களை பாதுகாத்ததுப்பா, உடைய சிலுவை எங்களுக்கு சமாதானம் கொடுக்கறதப்பா. குடும்பத்துல ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒருத்தர் சண்டை போடுற மாதிரியே இருப்பாங்க. எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் நடுவுல நம்மளை கொண்டு வந்து ஆண்டு வச்சிருப்பாரு. நீ பண்ற ஜெபமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு உங்களையும் அந்த குடும்பத்தையும் காக்கிற மாதிரி ஒரு பிரசன்னம் வீட்டுல இறங்கி வருகிறார்கள். நான் சொல்றது கவனிச்சுட்டு அப்புறம் நன்றி சொல்லுங்க. அவர் சொல்றாரு, என் காயங்களால நீங்கள் சுகமானீர்கள். நீங்க பிரச்சனைக்கு மத்தியில இயேசு கிறிஸ்துவின் காயங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியுமா? வீட்டுல கணவருக்கோ பிள்ளைகளுக்கோ உடம்பு சரியில்லாத போகும்போதெல்லாம் எங்க போறது எப்படி போறது தவிக்கும் போதெல்லாம் வழிகாட்டுறதுக்கு இயேசு வருவார். அந்த காயங்களை பார்த்து, இந்த காயம் தான் என்ன பாவத்திலிருந்து சுகமாக்கினது, பாவம் என்னை மன்னித்தது இந்த காயம். பாவம் மன்னிக்கும் போது வியாதியும் குணமடையும் ஆண்டு சொல்றேன். அதுபோல ஆண்டவரே, என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்கள் எல்லாம் நீ குணமாக்குறேன்னு சொன்னீங்க. அவர் அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குகிறார். அது நம்முடைய வாழ்க்கையை நடத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, பல விஷயத்தில் நாங்கள் கிரமம் தப்பி இருக்கிறோம் தகப்பனே, எங்களை மன்னித்து எங்களை குணமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஐயா. நம்முடைய காயங்களை நாங்கள் பார்க்கிற மக்களாய், என் காயம் பார்த்தேடு என்றீர், உன் காயம் மறைந்திடும் என்றீர், என் காயம் பார்த்தேடு என்றீர், உன் காயம் மறைந்திடும் என்றீர். நம்பிக்கையோடு நீ வந்தாய், நம்பிக்கையோடு நீ வந்தாய், துணையாயிருப்பேன் என்று நான் பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நான் பாதை தெரியாத